இந்த பாகிஸ்தான் அப்படின்ற நாடு முடிந்து விட்டது. ஏதாவது ஒரு விதத்தில் இந்தியாவை பாகிஸ்தான் வம்புக்கு இழுக்கும் கண்டிப்பாக. அது வந்து அவங்களுக்கு ஒரு பேட்லி நீட் a war. அவங்களுக்கு இப்போது போர் ஒன்று தேவை. அந்த போரில் இந்தியாவிடமிருந்து அடி வாங்கினா முதல் அடி தர்மடி வாங்கினது ஈஸ்ட் பாகிஸ்தானில் தான். ஸோ அங்கே தான் இவங்க திருப்பி அடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க திருப்பி கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த வாட்டி they will lose சிட்டகாங். கண்டிப்பாக பாகிஸ்தான் தப்பு பண்ணுவாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் சிரிச்சுட்டே சொன்னாலும் இதுதான் நடக்கும். ஏன்னா இதில் வந்து விஷயம் என்னென்னா, பாகிஸ்தானுக்கு வேறு எதுவும் தெரியாது. பாகிஸ்தானுடைய தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து பம்புக்கு போகிறது, அடி வாங்குறது, வீட்டில் வந்து பிளாஸ்டிக் போட்டு உட்கார்றது தவிர. இது ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் ஸ்டில் ஆன். ஒரு சீஸ்ஃபயரில் போயிட்டு 1948 இன்னி வரைக்கும் நீ அந்த இடத்த பிடிச்சி வச்சுட்டு அந்த ஒரு இடத்த வச்சுக்கிட்டு நீ இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு இருக்க. பலுச்சிஸ்தான் அவர்கள் இழக்கிறார்கள். பங்களாதேஷ் எப்படி போச்சோ, ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆச்சோ, அங்கேயும் படைகளை பூச்சிட்டு வருது. ஸோ இதை வந்து இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும். அதில் வந்து என்னென்னா, நம்மளுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பக்கம் தான் அப்படின்னு கிடையாது, பங்களாதேஷ் பக்கமும் நம்மளுக்கு த்ரெட் இருக்கு. மேற்கத்திய நாடுகளுக்கு இந்தியாவை பழி வாங்க வேண்டும். ஸோ பாகிஸ்தானோட பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து ரொம்ப நாள் வந்து பிச்சை எடுத்து வாழ முடியும். 1948 2025 பிச்சையில் தான் ஓடி இருக்கு. இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. வந்தாச்சு பேசு தமிழா பேசுவோட தாம் தூம் தீபாவளி. நீங்க நம்ம பேசு தமிழா பேசு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இந்த போட்டியில பங்கேற்று பரிசு. பட்டாசு, ட்ரெஸ், ஸ்வீட்ஸ் அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட பரிசுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க சென்னை வாசியா இருந்தா நம்ம பேசு தமிழா பேசு சேனல்ல கேட்கிற கேள்விக்கு சரியான பதில சொல்லி பரிசு அள்ளுங்க. பரிசுகளை ஜெயிச்சு இந்த தீபாவளியை தாம் தூம்னு கொண்டாடுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த போஸ்ட் ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் ஒரு ஹீட் மூமெண்ட் உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா இப்ப சமீபத்தில் பார்த்தோம்னா சர்க்ரிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பார்டர் டிஸ்பியூட் நடக்குது. கிட்டத்தட்ட அவங்களுடைய ட்ரூப்ஸ் ஃபுல்லாக ரொம்ப டிப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க, டெவலப்மெண்ட் அங்கே நிறையா நடக்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 4 பேர், ஒரு முக்கிய நபர்களாக சொல்லக்கூடிய 4 பேர் வந்து எச்சரிக்கை எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உபேந்திர திவேதியிலேருந்து ராஜ்நாத் சிங்லேருந்து IAF உடைய சீஃப் வரைக்கும் எல்லாருமே ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க டைரெக்டாக இந்த மாதிரி சொல்கிறது நம்ம ரேராக தான் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட டைரெக்டாகவே சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? இது வார்னிங் தான், கிளியர் கட் வார்னிங். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த சர்க்ரீக்கு முன்னாடி ஏன் சர்க்ரீக் அப்படின்றத நான் முதல்ல என்னுடைய பார்வையை வைக்கிறேன். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியல, செமுத்தியான அடி. நெக்ஸ்ட்டு பஞ்சாப் சைடில் வந்தாலும் அடி விழும் கண்டிப்பாக. ஏன்னா அங்கே வந்து அம்பாலா, ஸோ அங்கெல்லாம் வந்து வி ஹேவ் ஃபோர்ட்ரஸ், அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு ராஜஸ்தான் பக்கத்தில் டெரைன், ஸோ அவங்களால வந்து அந்த ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டம். முதல்ல அவங்கள ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்களா, முதல்ல சிப்பாய் லெவலில் மாத்திரம்தான் அவங்களால வந்து அந்த ப்ரிப்பேர்ட்னஸே இருக்க தவிர மற்றபடி அவங்களுடைய அந்த தயார் நிலைன்றது இராணுவத்துக்கு, பாகிஸ்தான் இராணுவத்துக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. சும்மா ஆஃபீஸர்ஸ் லெவல்லலாம் வந்து என்னைக்கு வந்து கிளம்பி போகலான்ற லெவலில் தான் இருக்குமே தவிர சிப்பாய் லெவலில் இல்லை. ராஜஸ்தான் சைடில் ஓவர். ஸோ இப்போ ஒரே வழி வந்து குஜராத் சைடில் மாத்திரம்தான். ஸோ அதனால் குஜராத் சைடில் கடல் பக்கத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்களோட துருப்புகள்லாம் இந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த சைடு நான் சொல்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர் சைடில், பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை அந்த நாட்டு இராணுவமும் அந்த நாட்டுடைய ஆட்சியாளர்களும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய மக்கள், அதாவது நம்ம நாட்டை சார்ந்து இருக்க வேண்டியவங்க அவங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அந்த சைடில் போய் மாட்டிக்கிறாங்க. 1947-48 அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீராக அது மாறின பிறகு அங்கே இருக்காங்க அவங்க. ஸோ அந்த காஷ்மீர் மக்கள் இப்போ தான் மூழ்கிருக்காங்க, கிளர்ந்து எழுந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து தனியாக வந்து கவனிப்பு அப்படின்றது எதுவுமே கிடையாது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 2-3 பகுதிகளுக்கு மட்டுமே அவங்களுக்கு வந்து செல்வாக்கும் உண்டு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மாத்திரம்தான் எல்லாமே கிடைக்கும். ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கவங்களுக்கு பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் எதுவுமே கிடையாது. இந்தியா மாதிரி கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா மாற்றாந்தாய் போக்கு. ஒரு கண்ணில் வெண்ணெய்னா இன்னொரு கண்ணில் ஆசிடே ஊற்றுவாங்க அவங்க. ஸோ சுண்ணாம்பெல்லாம் கிடையாது, டேரக்ட். அவங்கெல்லாம் அது கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, எழுச்சியை உண்டு பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ மாவு டெய்லி அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து, பெட்ரோல் டீசல்லேருந்து, கேஸ்லேருந்து எல்லா விலைவாசியும், கரண்ட்லேருந்து எல்லாமே ஏறி போச்சு.
அவங்களால கொடுக்க முடியாது, டூரிசம் இல்லை, ஸோ பாதி நேரம் சண்டை, ஸோ அவுட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மக்கள் அந்த இடத்துல நீ கிளம்பு அப்படின்றான். ஸோ அங்கே இருக்க இராணுவத்தை லிட்ரலாக தே ஹவ் பீன் புஷிங் அவுட். ஸோ வெளில போயிரு அப்படின்ட்டு அடிக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது, சூழ்ந்துட்டு ராணுவ வீரர்கள்லாம் அடிக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். பாகிஸ்தான் ராணுவத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அவங்களால இப்போ ஒரு கருவியாக அந்த பகுதியில் யூஸ் பண்ண முடிஞ்சுதான் அதை தான் பண்ணுவாங்களே தவிர இராணுவ ரீதியாக அவங்களால நடவடிக்கை அந்த சைடில் எடுக்கவே முடியாது. அதே மாதிரி முக்கியமாக பல இராணுவ தளவாடங்களை இந்திய ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பத்தில் மே மாதமே முழுக்க முடிச்சு விட்றாச்சு அந்த சைடில். ஸோ இப்போ மேற்கத்திய நாடுகளுக்கும் பாகிஸ்தானை திரும்பி ரீஆர்ம் பண்ணுறதுக்கு டைம் கிடைத்து வேணும், அதெல்லாம் கிடச்சிருச்சு. இல்லை இந்த இடத்துல ஒரு என்ன விஷயம்னா சர்க்கிளிக்கில் அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை பார்த்தனால தான் நம்மளுடைய இன்டெல் ரிப்போர்ட்னால தான் இவங்க வந்து ஒரு வார்னிங்கே கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன மாதிரியான சமிக்கை அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குள்ளாகும் இல்லை. ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரியான ஒரு விஷயம் பெரிதளவு நடந்து முடிஞ்சிருக்கு அப்புறமும் இவங்க இந்த மாதிரி ஒரு ஹீட் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான சமிக்கை அப்படிங்கிறது கேள்வி. ஏதாவது ஒரு விதத்தில் இந்தியாவை பாகிஸ்தான் வம்புக்கு இழுக்கும் கண்டிப்பாக. அது வந்து அவங்களுக்கு ஒரு தே பேட்லி நீட் எ வார். ஒரு மோசமான நிலையில் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் இருக்குது. பல கம்பெனிகள் நான் நினைக்கிற போன தடவை பேசும்போது நிறைய கம்பெனிஸ் வெளில போகிறத பற்றி பேசியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50-60 கம்பெனி, பெரிய கம்பெனி, நான் சொல்லியிருந்தேன் மூடுற கம்பெனிலாம் விட்டுருங்க, பெரிய பெரிய லெவலில் வெளியிலேருந்து வந்து ஆப்ரேட் பண்ணி இந்த கம்பெனிஸ் எல்லாமே மூடிட்டு போயிட்டாங்க. ஸோ பாகிஸ்தானோட பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து இருக்கிறது. ரொம்ப நாள் வந்து பிச்சை எடுத்து வாழ முடியாது. 1948 2025 வரைக்கும் பிச்சையில் தான் ஓடி இருக்கு, எய்டில் ஓடி இருக்கு, இல்லைன்னா கடனில் ஓடி இருக்கு. இது மூணும் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் எதுவுமே அவங்களால திருப்பி தரக்கூடிய நிலைமையில் இல்லை. அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து மற்ற நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய பொருளாதாரமாக தான் இருக்கே தவிர அதை வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரில் சில பேர் மரியம் நவாஸ் அவர்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்ம வந்து ஃபாரினை நம்பி தான் இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்றது அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஸோ அப்போ மக்களே அவங்க ஓகே தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம எய்டில் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம நாட்டுக்குன்னு ஏதாவது இருக்கா தனியாக. இப்போ இந்தியானா ஹியூமன் ரிசோர்ஸில் ஆரம்பித்து ஸ்பேஸ் டெக்னாலஜி வரைக்கும் நம்மளால் எது வேணால் கொடுக்க முடியும் மற்ற நாட்டுக்கு. அது மூலமாக நம்ம பொருள் ஈட்ட முடியும். இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ எதுவும் இல்லை. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்க பார்க்கணுன்னாலும் இப்போ இது வரைக்கும் நடந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு யார் பொறுப்பேற்பார்கள் அப்படின்னா அந்த நாட்டில் யாரும் பொறுப்பேற்கிற நிலைமையில் இல்லை. அதனால் அவங்களுக்கு இப்போது போர் ஒன்று தேவை. அந்த போரில் இந்தியாவிடமிருந்து அடி வாங்கினா இந்தியா அடித்ததுனால் என்னுடைய பொருளாதாரம் விழுந்ததுன்னு சொல்லிட்டு மீண்டும் மேற்கத்திய நாடுகளிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்காக அவங்க வந்து போர் தேவை. மேற்கத்திய நாடுகளுக்கு இந்தியாவை பழி வாங்க வேண்டும். டேரெக்டாக சொல்லணும்னா நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேங்கிற, ஏன் எக்கானமியில் உன்னுடைய சைலன்ஸ்னால, உன்னுடைய சில நடவடிக்கையினால என்னுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்திக்கிறது. இது ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள், அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு நாடு. எல்லா நாடும் ஒரே பிரச்சனை என்னென்னா பிரிக்ஸ் வந்துருச்சு. யாரும் நீங்கள் முன்னாடி இருந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய அண்ணன்லாம் கிடையாது, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது, நான் அதுக்காக நான் உன்னை எதிர்த்து நிற்பேனும் கிடையாது. இப்போ இந்தியா வந்து அமெரிக்காவை எதிர்த்து நிற்குதானா? இல்லை. இந்தியா யூகேவை எதிர்த்து நிற்குதானா? இல்லை. யூகேவுக்கு பதிலாக அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் எதிர்த்து நிற்குதானா? இல்லை. நல்ல உறவில் இருக்கும். ஆனால் இந்தியா அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுனால எதிர்த்து நிற்பதுன்னு கிடையாது. ஸோ இந்த புரிதல் வந்து உலக நாடுகளுக்கு வந்துருச்சு. இப்போ இந்தியா வந்து கரெக்டாக இருக்காங்க, இந்த மூவ் தான் நம்ம எடுக்கணும், எனக்கு எது நல்லதுன்றதோ அதை நான் எடுத்தேன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத இந்தியா இப்போ காமிச்சிருக்காங்க. ஸோ இதையே எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இப்போ நான் சொன்ன நாடுகளுடைய பொருளாதாரம் இன்னும் அந்த நிலைக்கு தள்ளப்படும். அமெரிக்காவில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கோம் நம்ம எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய சைலன்ஸு அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, இந்த பாகிஸ்தானுடைய இந்த நடவடிக்கையை நம்ம இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாமா? கிட்டத்தட்ட பாகிஸ்தான் நடக்கக்கூடிய அந்த உள்நாட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், பல்ஜிஸ்தானாக இருக்கட்டும், பிஓகே இருக்கட்டும், இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்காக இப்படி ஒரு டெவலப்மெண்ட்டை பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், பலுச்சிஸ்தான் அவர்கள் இழக்கிறார்கள் இந்த வாட்டி ஒரு போர் வந்ததுன்னா பங்களாதேஷ் எப்படி போச்சோ, ஈஸ்ட் பாகிஸ்தான்றது பங்களாதேஷ் ஆச்சோ, இன்றைக்கும் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. அமெரிக்கா தன்னுடைய கைப்பாவையான முகமது யூசப் அவரை வந்து உட்கார வச்சுருக்காங்க. அங்கேயும் படைகளை கூச்சிட்டு வருது அமெரிக்கா. ஸோ இதை வந்து இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும். அதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பக்கம் தான் அப்படின்னு கிடையாது, பங்களாதேஷ் பக்கமும் நம்மளுக்கு த்ரெட் இருக்குது. இல்லை, அதான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். பங்களாதேஷ் சைடு ஒரு த்ரெட் இருக்குது. இப்போவும் சொல்கிறோம் பங்களாதேஷ் சைடில் இருந்தால் முதல் அடி விழுன்றது பாகிஸ்தான்காரங்களே சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வக்கத்தவங்க, அதுலேயும் வக்கத்தவங்க இவங்க. ஏன்னா முதல்ல வாங்கினதும் அங்கே தான். அதாவது 1971 பாகிஸ்தான் அப்போ ஒருங்கிணைந்த பாகிஸ்தானா ஈஸ்ட் வெஸ்ட் பாகிஸ்தான் இருக்கும் போது முதல் அடி தர்மடி வாங்கினது ஈஸ்ட் பாகிஸ்தானில் தான். ஸோ அங்கே தான் இவங்க திருப்பி அடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க திருப்பி கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த வாட்டி தே வில் லூஸ் சிட்டகாங்
அதே மாதிரி தலையில் ஹேர் கட்டு, சைட்லேயும் ஒரு பக்கம் ஒரு ஐலாண்டை நம்பி ஒரு நாட்டை இது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நாடு வந்து திரும்பி வந்து ஒரு ஹேர் கட் வரும். அதில் வந்து கொஞ்சம் நம்மளுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அது வந்து 1971 அந்த சைஸ் மாறுதல் வந்திருக்கணும். அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் விட்டுட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் அந்த பகுதி நம்மளுக்கு மீண்டும் மீட் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அது வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட அதே வார்த்தை தான், கிட்டத்தட்ட அதே ஒரு துணியில தான் ராஜ்நாத் சிங் அவர்களும் குறிப்பிட்றாங்க. இந்த தடவை ஒரு மிஸ்டேக்கை பண்ணாங்க அப்படின்னா ஜியாகிரபிக்கலாகவும் சரி, ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு பேசுகிறாரு. ஸோ ஜியாகிரபிக்கலாகவும் சரி, ஹிஸ்டாரிக்கலாகவும் சரினா ஸோ பாகிஸ்தானுக்கு ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத டைரெக்டாகவே சொல்கிறாரு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கணும்? அவர் சொல்கிறது கரெக்டு. ஏன்னா அவருக்கும் ஒரு விஷயம் தெரியுது என்னென்னா, கண்டிப்பாக பாகிஸ்தான் தப்பு பண்ணுவாங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், நான் சிரிச்சிட்டே சொன்னாலும் இதுதான் நடக்கும். ஏன்னா இதில் வந்து விஷயம் என்னென்னா, பாகிஸ்தானுக்கு வேறு எதுவும் தெரியாது. பாகிஸ்தானுடைய தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து வம்புக்கு போகிறது, அடி வாங்குறது, வீட்டில் வந்து பிளாஸ்டர் போட்டு உட்கார்றது தவிர வேறு எதுவும் தெரியாது அவங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் அவங்க போர் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து இது வரைக்கும் வாங்கினது எல்லாமே அடி தான். அதில் மேற்கத்திய நாடுகள் அந்த இடத்துல பகடைக்காயாக உட்காந்துருக்காங்க. நான் திரும்ப ஏன் இதை மென்ஷன் பண்ணுறேன்னா, இனிமேலும் வருவார்கள், இனிமேலும் அவர்கள் பக்கம்தான் நிற்பார்கள். நீங்கள் வந்து எவ்வளோதான் நட்பு, இவ்வளோதான் ஃப்ரெண்டு, அவங்க வந்து நம்மளை அதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறதே ஹெல்ப் தான். நான் 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, எனக்கு உதவி பண்ணணும், ரஷ்யா மாதிரி. ரஷ்யா வந்து எப்படியா இருந்தாலும் இந்தியாவோடைய நண்பன். நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த RD-93MAங்கிற ஒரு இன்ஜினை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் பாகிஸ்தானுக்கு. எந்த ஒரு அதாவது இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பாகிஸ்தானுக்கு இல்லை வேற எந்த நாட்டுக்கும் ரஷ்யா செய்யாதுன்னு சொல்லியிருக்கு. அது நட்பு, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற நாடு கிடையாது இதெல்லாம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் என்னென்னா, $1 ஈக்குவல் டு 89 ரூபி அப்படின்ற வரைக்கும் இங்கே இருக்கிற பசங்க அங்கே போய் வேலை சேர்ந்து மல்டிப்ளைடு பை 89 போட்டு வாழலாம் அப்படின்ற ஒரு கனவுல இவன் எவ்வளோ சொன்னாலும் வேலை செய்ய வேண்டாம். இவன் வந்து நம்ம சொன்னால் நம்ம ஊரில் 10 வேலையை இவன் ஒருத்தன் செய்வான், 10 வேலை பாதி வேலை இல்லைனா கால்வாசி பணம் கொடுத்தா போதுன்ற அளவு அவன் இருக்கான். இந்த ஈக்குவேஷன் மாத்திரம்தான் இந்த 2 நாடுகளுக்கு இருக்கே தவிர, இந்த 2 துருவத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கே தவிர, மற்றபடி நட்பு எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஐ மே பி கரெக்ட், ஐ மே பி என்ன சொல்கிறது, டிபேட்டட். பட் ஸ்டில் இது வரைக்கும் ஒரு உதவி அப்படின்றது அவங்களுக்கு நல்லது நடக்காமல் இந்தியாவுக்கு நல்லது நடந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு உறவில் இந்தியாவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் இதுவரையும் இல்லை அப்படிங்கிறத நான் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே, இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி உபேந்திர திவாரி அவர்கள் போயிட்டு கிட்டத்தட்ட அந்த பார்டர் ஒட்டின உள்ள பகுதியில் போயிட்டு ஒரு ஆய்வு பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அங்கே அவரும் அதே ஒரு பாணியை தான் சொல்கிறாரு. இந்த தடவை வந்து பாகிஸ்தான் மிஸ்டேக் பண்ணுச்சுன்னா நாங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் கடைபிடிச்ச அதே நிதானத்தை கண்டிப்பாக நாங்கள் இந்த தடவை கடைபிடிக்க மாட்டோம், உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் இருக்காது அப்படிங்கிற லெவலில் ஒரு அறிவிக்கை கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ராணுவ அதிகாரிகள் இந்த மாதிரி வெளிப்படையாக வந்து பேசுனது ரொம்ப ரேர். ஸோ உபேந்திர திவாரி வந்து முன்னேந்து இதில் பேசுறது அப்படிங்கிறத உலக நாடுகள் எப்படி பார்க்கும், கிட்டத்தட்ட பாகிஸ்தான் இதை எப்படி எடுத்துப்பாங்க? இது வரைக்கும் இந்தியாவுடைய ராணுவ தலைமை இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லாத போது என்னைக்காவது பேசி நம்ம பார்த்தோமா? இல்லை, அதான் எல்லாருமே ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு முக்கியமான மெசேஜ் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும், ஓகே, பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும், அந்த நாட்டுக்கு பின்னாடி இயக்கக்கூடிய தலைவர்களுக்கும் சேர்த்து தான் அந்த மெசேஜ். போன தடவை நீ ஏதாவது சொல்லிக்குவாது ஏதாவது இருந்தது, ஸ்டாப் பேஜ்னு சொல்லிட்டு நான் நிறுத்தினேன் ஒரு இடத்துல. சீஸ் ஃபயர்னு ஒன்று கொடுத்தோம். அந்த விண்டோ எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா, அந்த நாட்டிலையும் மக்கள் இருக்காங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ கொடுத்தோம். அது சீஸ் ஃபயரில் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் ஸ்டில் ஆன். ஒரு சீஸ் ஃபயரில் போயிட்டுருக்கு. ஒரு முழுக்க முடியல. இதை வந்து பிரதமரே சொல்லிட்டாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் 2 பேருமே சொல்லிட்டாங்க. இந்த 3 பேர் தான் ரொம்ப முக்கியம். ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் ஸ்டில் ஆன், பட் இட் ஹாஸ் அ சீஸ் ஃபயர். ஒரு க்ளோஸ் எட்ஜ் அப்படின்ற ஒரு பாத்தை நோக்கி நகரணும்னா சில விஷயங்கள் பாகிஸ்தான் செய்யணும். இப்போவும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவிற்கு கிடைக்க வேண்டிய பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ளது. அந்த ஆக்கிரமிப்பு பகுதிகளை இந்தியாவிடம் ஒப்படைத்து விட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். அது வரைக்கும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இது போன வருஷம் நான் சொல்கிறது 2024 செப்டம்பர் மாதத்தில் ஐநா பொது சபையில் நம்மளுடைய மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுது. நீங்கள் எடுத்து திருப்பி போட்டு பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது போன வருஷம். நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் இப்போ ஏப்ரல் மாதம் அது அவங்க எஸ்கலேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி எஸ்கலேட் பண்ணோம், முடிச்சு தள்ளிட்டோம், அது வேறு. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை இனிமேல் பாகிஸ்தான் கூட நம்மளுக்கு ஏதாவது இருக்குன்னா, ஏதாவது ஒட்டு உறவு இருக்குன்னா அது பேச்சுவார்த்தை தான். அந்த பேச்சுவார்த்தை கண்டிப்பாக பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை நோக்கி இல்லை. ஸோ அதை காரணமாக வச்சு இன்னொரு தடவை நீங்கள் ஏதாவது இஃப் யூ ட்ரை டு ஃப்ரீக் அவுட்,
ஸோ அதை வந்து எப்படி நாங்கள் முடிவு பண்ணுவோன்றத இந்த வாட்டி நீ போய் வாஷிங்டன்லேயோ இல்லை வெள்ளை கலர் பில்டிங்லேயோ போய் கேட்டினாலும் நாங்கள் நிறுத்துறதா இல்லை. இந்த வாட்டி பாரத பிரதமர் வந்து ஃபுல் ஃப்ரீ ஹேண்டு போன தடவையே கொடுத்துருந்தாரு. ஆனால் நாம் வந்து எதுக்காக நிறுத்தணும்னா அங்கேயும் மக்கள் இருக்காங்க, இந்த வாட்டி ஒரு வாட்டி திருந்துவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாம் நிறுத்தணும். இதில் வந்து மூன்றாவது நாட்டுடைய தலையீடு கிடையாது அப்படின்றத பாகிஸ்தானுமே ஒத்துக்கிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மாத்திரம் தான் திருப்பி எனக்கு கல்யாணம் மாதிரி நான் தான் நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காரு தவிர மற்றபடி யாரும் இதில் வந்து யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ அதாவது ஆர்மியில் ஹையஸ்ட் ஆஃபீஸ் சொல்லுதுன்னா கண்டிப்பாக விஷயம் இருக்குது, நீ பயப்படணுமா, ஜாகிரதையாக இருக்கு. திரும்ப தாக்குவோம் அப்படிங்கிற ஒரு பதிலடி அப்படிங்கிறது வேற, உலக வரைபடத்துல இருக்காது அப்படிங்கிற ஒரு அறிக்கை அப்படிங்கிறது எவ்வளோ தடவை நீங்கள் இதை பண்ணிட்டே இருப்பீங்க. சரி, இது வந்து 1948 இன்னி வரைக்கும் நீ அந்த இடத்த பிடிச்சி வச்சுட்டு அந்த ஒரு இடத்த வச்சுக்கிட்டு நீ இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு இருக்க. இவ்வளோ நாள் நம்ம வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பற்றி நம்ம பேசவில்லை. அது வந்து திரும்பி கொடுத்துடலான்ற லெவலுக்கு போன ஆட்சியாளர்கள், நான் சொல்கிறது வந்து 2014 முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எதுக்கு அந்த இடத்துல ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அதை திருப்பி கொடுத்துடலாம், அது அப்படி கொடுத்துட்டு அந்த இடத்துல அமைதி வந்துடும் அவங்க நம்பினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க வச்சுருந்தாங்க. நம்ம நினச்சி பார்த்தோம் 2014 முன்னாடி இந்த மாதிரி இது நம்மளுடைய காஷ்மீரில் அமைதி திரும்புன்னு. அது ரெண்டு பக்கமும் வச்சுட்டு இருந்ததுக்கு வந்து அந்த நாட்டில் இருந்து அரிஜினேட்டான எல்லை தாண்டிய பயங்கரவாதம், அதை வச்சு இவங்க ஒரு அந்த ஸ்டேட்டையே நார் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டேட் வேறு மாதிரி இருக்குது, ரைட்டா? ஸோ அந்த டெவலப்மெண்ட்டை நம்ம இப்போ காமிச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த பகுதியை மீட்டெடுக்க வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது. இது நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். ரெண்டாவது, இப்போ நம்ம இதை ஆரம்பிக்கும் போதே ஏன் சர்க்கரிக்கு அவ்வளோதான். ஸோ அங்கே அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியாது. அதை திரும்பி கொடுக்கறதுக்கான தருணம் அப்படின்னா அது வருமா, அது நாள் கணக்குலையா மாதக்கணக்குலையா அப்படிங்கிறது தான் இப்போ வெயிட்டிங்கை தவிர இன்னொரு தடவை வேறு யாரையாவது நம்பி இந்த இடத்துல இவங்க திரும்பி வந்து உட்கார்ந்தாங்கன்னா நாம் ஏன் இன்னொரு தடவை விட்டு கொடுக்கணும்? இது வந்து ஒரு நாள் 2 நாள் பிரச்சனைனா பரவாயில்ல. 70 வருஷமாக அதே பிரச்சனை போயிட்டுருக்கு, 75 வருஷமாக அதே பிரச்சனை போயிட்டுருக்குன்னா இது வந்து பெரினியல் ப்ராப்ளம். நம்மளுக்கு நம்ம நிறைய விஷயம் இருக்குது. நம்ம வந்து இப்போ 3வது பெரிய பொருளாதாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கோம். உலக அச்சில் நம்ம பிரிக்ஸ் ப்ளஸில் இருக்கோம், G20 முக்கியமான இடத்துல இருக்கும். ஓகேவா? பிரிக்ஸோட தலைமை அடுத்த வருஷம் நம்ம கிட்ட வருது. ஓகேவா? ஸோ நிறைய நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நிறைய திட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபெயில்டு கண்ட்ரி, அதாவது தீவிரவாத நாட்டுக்கு பின்னாடி போயிட்டு நம்மளோட வளர்ச்சியை கெடுத்துக்கொள்வதற்கு இந்தியா இப்போது நேரம் கிடையாது. முடிச்சுட்டு போகிறது தான் பெட்ரு. சும்மா இது வந்து நிற்கவே போகிறது இல்லைங்க. இது வந்து ஸ்டாப் ஆகிற ப்ராப்ளம்னு நம்ம நினைக்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எவ்வளோ தடவை விட்டாலும் திருப்பி அவனுடைய எண்ணமே ஆரம்பமே அதாங்க, இந்தியாவை 100 துண்டாக உடைப்பேன். அதுதான் பாகிஸ்தானோடைய ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய எண்ணங்கள். இப்போ இருக்கிற குழந்தைய கூப்பிட்டு கூட இன்டாக்டினேட் பண்ணி அந்த குழந்தைகிட்ட வந்து இவங்கெல்லாம் இந்தியர்கள்லாம் கெட்டவங்கன்னு சொல்லி வளர்க்குறாங்கன்னா, ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கிட்ட வந்து நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? இல்லை, அவங்களோட எய்ம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே காஷ்மீராக தான் இருந்தது. இன்றைக்கி ஏன் இங்கே வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும்? சர்க்கிரிக்கில் வந்து ஏன் ஒரு டெவலப் பண்ண முடியாது அவங்களால? இதுக்கு மேலே இதில் நீங்கள் சண்டை போட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்களா, இல்லை சண்டை இல்லாமல் கொடுக்க போகிறீங்களா? பிஓஜேகேவை அவங்க எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இஷ்யூ. இதுக்கு மேலே அவங்களால முடியாது. இந்தியாவும் இனஃப் இஸ் இனஃப்னு சொல்லிடுச்சு. அதாவது ஹையஸ்ட் ஆஃபீஸ்க்கு பொலிட்டிக்கல் வில் இருக்கணும் முதல்ல. அது வாங்கி நம்ம திரும்பி எடுத்துக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம இருக்குமானா இருக்கும். ஸோ நீ வந்து உன்னுடைய போஸ்டெல்லாம் பேக்கில் மூவ் பண்ணு, யூ கிவ் வே. நீ வந்து அப்படி போனால் மாத்திரம்தான் முடியும். நீயும் அடி வாங்கிட்ட. உன்னை அதாவது வடிவேலு சார் படத்தில் வரும், உன்னை அடித்தும் பார்த்தாச்சு என்ன, அது மாதிரி தான் அவங்க இருக்காங்க இப்போ. ஸோ முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து அதாவது ஆப்ரேஷன் சிந்தூரும் போது அந்த லாங்கஸ்ட் கில், அந்த 300 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த அடி, அந்த விமானத்திலிருந்து அதை தாக்குறதுல, அது தவிர அந்த 11 ஏர்பேஸ் மொத்தமும் காலி ஆனது இருக்கு இல்லையா, அப்பயே முடிஞ்சு போச்சு. இந்த பாகிஸ்தான் அப்படின்ற நாடு முடிந்து விட்டது. என்னதான் பின்புலமில் எவ்வளோ பேர் இருந்தாலும் முன்னாடி நின்று சண்டை போடுறவனுக்கு மாரல் கிடையாது. இதுக்கு மேலே முன்னாடி நின்று சண்டை போடுறவனுக்கு தைரியம் வேணும். ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸாவது இருக்கணும், 1% சான்ஸாவது இருக்கணும். இப்போ அது கிடையாது. இப்போ என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் போச்சுன்னா பாகிஸ்தானை இன்னொரு உக்ரைனாக மாற்றுவாங்க, இல்லைன்னா இன்னொரு இஸ்ரேல் பாலஸ்தீனா மாற்றுவாங்க, இல்லைன்னா அடுத்த ஒரு நார்த் கொரியா சவுத் கொரியா மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. தவிர பாகிஸ்தான் டைரெக்டாக தனியாக நின்றோ இல்லைன்னா வந்து நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற டெசிஷன் எடுக்க முடியாது. ஜெலன்ஸ்கி எப்படி ஒரு பப்பட்டோ, அதே மாதிரி சபா ஷெரீஃப்ன்றது ஒரு பப்பட்டு. ஆசிம் முனீர் தான் எல்லாமே பின்னாடி நின்று இது பண்ணுறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு நாடு இருக்குது. ஓகே, ஆசிம் முனீரை முதல்ல அந்த பொறுப்புன்னு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்.
அந்த ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்களே, அது ஃப்ராடு மார்ஷல், அது ஃபெயில்டு மார்ஷல், அது வேறு விஷயம். அந்த பொறுப்புலேருந்து இறங்கட்டுமே. சாதாரண பாகிஸ்தான்காரங்க கிரிக்கெட் டீமுக்கு என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும் அவருக்கு. அவர் வந்து அந்த பொறுப்பு, அந்த பதவின்ற ஒரு டெக்கரேட்டடாக எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, மக்கள்கிட்டேருந்து, பாகிஸ்தான் மக்கள்கிட்டேருந்து அந்த ஆளை காப்பாற்றுறதுக்காக இதெல்லாம் அவசர அவசரமாக கொடுக்குறாங்க. அது அவர் கொடுத்துக்கின மாதிரி தான். ஏன்னா இது வந்து பாகிஸ்தானோடைய கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பப்பட் ரெஜிம், பங்களாதேஷோடைய ரெஜிம்ன்றது ஒரு பப்பட் ரெஜிம். இது ரெண்டும் திராணியாக முதுகெலும்போட ஒரு டெசிஷன் எடுக்க துப்பு கிடையாது இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும். இதுக்கு வேற எந்த இடத்துல பணம் வரணும், வேற இடத்துலேருந்து ஆர்டர் வரணும். எப்படி உக்ரைனுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு தனியாக வெளிலேருந்து ஒருத்தன் ஆர்டர் போட்டால் தான் இவங்களால் செய்ய முடியும். இவங்களால தனியாக செய்யறதுக்கு திராணி கிடையாது. ஸோ இதுதான் வந்து உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச சீக்ரெட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சண்டை வேணும், அந்த சண்டையில் தோற்று கௌரவமாக கொடுக்குற மாதிரியா, இல்லை டேரெக்டாக கொடுத்துட்டு இப்போ வேறு இடத்துலையும் ப்ரொடெக்ஷன் வேணும். இப்போ அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துருச்சு நம்மளுக்கு அப்படின்னா, அடுத்தது பலூச்சிஸ்தான்காரங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பாரு அங்கே கொடுத்துட்டாங்களா, எனக்கு தனி நாடு கொடுன்னு கேட்பாங்க. ஏன்னா அது வந்து அவங்கள வந்து மாற்றாந்தாய். 60% பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய மாகாணம் அப்படிங்கிறது பலூச்சிஸ்தான் தான். மிகப்பெரிய வளம் கொண்ட பகுதி பலூச்சிஸ்தான். பின்தங்கிய மாநிலம் பலூச்சிஸ்தான். அந்த நாட்டு மக்கள் அதில் வந்து பலூச்சிஸ்தான் மக்களை வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறது பாகிஸ்தான். அவங்களுக்கு கிட்டத்தட்ட எந்த அதிகாரமுமே கொடுக்கப்பட கிடையாது. எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் பாருங்க. வெஸ்டர்ன் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு 40-50% வச்சுக்கோங்க. 50% நிலப்பரப்புன்னு வச்சா கூட அப்போ 50% அளவுக்கு அங்கே ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்ல, கிடையாது. உங்களுக்கு பஞ்சாப், சிந்தில் சில பகுதிகள், சில அது மாதிரி சுற்றி இருக்கிற பகுதிகளில் மாத்திரம் தான் உங்களுக்கு வந்து முழு ரெப்ரசன்டேஷன் இருக்கே தவிர, மற்றபடி இவங்களை கண்டுக்கிறதாவே இல்லை. இவங்களை வந்து ஒரு சாதாரணமாக கூட ஒரு மக்களாக கூட இவங்க ட்ரீட் பண்ணல அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனை. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் போன பிறகு அவங்களோட மிகப்பெரிய தலைவலி பலூச்சிஸ்தானாக மாறும். பலூச்சிஸ்தான் அவங்க கைவிட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மேபி இந்த படை குவிப்புகள் அது மாதிரி ஏதாவது இருக்கலாமே தவிர, டேரெக்டாக இந்தியாவோட இப்போதைக்கு அவங்க சண்டைன்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பதில் தாக்குதல் பாகிஸ்தான் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் என்னோட பார்வை. ஓகே, இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா பாகிஸ்தானில் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சமே அதிகமாக இருந்ததை பார்த்தோம். ஏன்னா அந்த சீபக்லேருந்து சைனா எக்கனாமிக்கல் காரிடர் அந்த போட்டதுலேருந்து சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அதிகமாக இருந்ததாக பார்க்க முடிஞ்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக போயிட்டு யூஎஸில் போயிட்டு ஒரு ட்ரேட் ட்ரீட்டி போட்டு வர்றாங்க. 500 மில்லியன் கிட்ட கிட்டத்தட்ட யூஎஸ்னுடைய கம்பெனி வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதா ஒரு பேச்செலாம் பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது? சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இது வரைக்கும் அதிகமாக இருந்த காலகட்டங்கள் போய் இப்போ வெஸ்டர்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதா பார்க்க முடியுது. பாகிஸ்தான் வெஸ்டால் கிரியேட் செய்யப்பட்டு, ஓகேவா, அவர்களாலே வளர்க்கப்பட்டு அவர்களாலே அழிக்கப்பட போகின்ற ஒரு பிரதேசம், அவ்வளோதான். இது என்னுடைய வார்த்தை. இது வந்து நீங்கள் என்ன ஒன்று நினச்சிக்கோங்க. ஆனால் இதுதான். ஸோ அவங்க தான் க்ரியேட் பண்ணாங்க, அவங்க தான் வளர்த்தாங்க, அவங்க தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நடுவில் அவங்களுக்கு கொஞ்சம் பிஸியாக வந்ததுனால, அவங்களுக்கு சில தலைவலி நினச்சதுனால பாகிஸ்தானை கொஞ்சம் லூஸ் விட்டாங்க. இப்போ லீஸை இழுத்து பிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. அது ஆரம்பத்துலேருந்தே அது மேற்குலகத்தின் ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி. அவங்க எப்போ வேணால் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, என்ன வேணால் பண்ணிப்பாங்க. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, பசானி போர்ட் அப்படிங்கிற ஒரு போர்ட்டை வந்து யூஎஸ்க்கு கொடுக்க போகிறதா ஒரு ட்ரீட்டி போர்ட். நான் திரும்ப சொல்கிறேன், அப்படி தான் இருக்கும். சைனா வந்து அந்த இடத்துல அவங்க ஏன் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, இந்த OBOR அப்படின்ற ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. ஒன் பெல்ட் ஒன் ரோடு, BRI பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். அதில் வந்து இந்தியா வந்து அதை சைனாவுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக இருந்தது, அது அபாயகரமாக இருந்தது, அக்ரஸராக மாறுவாங்கன்றதுனால நம்ம இந்தியா வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த சமயத்தில். ஸோ அந்த சமயத்தில் பாகிஸ்தானை வச்சு அவங்களால மூவ் பண்ண முடியும்னு அவங்க நினச்சதுனால வந்த ப்ராப்ளம் தான் இந்த CPEC. ஆனால் CPECயோட எண்டும் பிகினிங் ரெண்டுமே பாகிஸ்தானோட ஆளுமைக்கு உட்படாத பகுதிகள் அப்படிங்கிறத வந்து சைனா வந்து பாகிஸ்தானை நம்பி நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது முடியுமா, சாதிக்க முடியுமானா முடியாது. அது கண்டிப்பாக பலூச்சிஸ்தானில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த பகுதியை தானே அவங்க தூக்கி வெஸ்ட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பலூச்சிஸ்தான் அந்த கடலோர பகுதிகளில் வரும். ஸோ கராச்சி அந்த சைடில் தான் வரும்னு வச்சுக்கோங்க. ஈரானை ஒட்டிய பகுதிகள் இதெல்லாமே அந்த பலூச்சிஸ்தான் பகுதியில் தான் வருது. நீங்கள் சொல்கிற கராச்சியே ஒரு காலத்தில், அதாவது இந்த டிமார்க்கேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாகிஸ்தானில் அது 60s தான் நடக்குது. ஆனால் பலூச்சிஸ்தான் வந்து 1940s 50sலேயே அவங்க கூட போய் சேர்ந்துட்டாங்க. ஒருவேளை அந்த சமயத்தில் நம்ம வந்து பலூச்சிஸ்தான் நமக்கு வந்துருந்ததுன்னா அந்த கதையே வேறு மாதிரி இருந்திருக்கும். கராச்சியே பாம்பே பிரசிடென்சியோட ஒரு பார்ட்டு தான், ஓகேவா. ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்களோட அதுக்கப்புறம் பாம்பே போர்ட் இப்போ எப்படி இருக்குது, கராச்சி போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரே மந்தையிலிருந்து 2 ஆடுகள் தான். ஸோ 1914 சம்திங்கில் அது ரெண்டுமே பிரிஞ்சு போச்சு. அது அங்கே சிந்தில் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே பாம்பே பிரசிடென்சி தான். இப்போது அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சைனா CPEC ஃபெயிலியர்னு சைனா புரிஞ்சுக்கிட்டாங்க.
இப்போ வந்து சில ரோட்ஸு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் வந்து ஃபண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சைனா டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க. ஏடிபி தான் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் தான் இப்போ ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். சைனாவுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு பாகிஸ்தானை நம்ப முடியாதுன்னு. அதனால சைனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்டிங் கட் பண்ணுறாங்க. அவங்க வந்து தன்னுடைய இருப்பை குறைச்சிக்கிறாங்க, வெளியில் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாட்சிக்காரன் காலில் விழுதோட சண்டைக்காரன் காலையே விழுந்துலான்னு இந்தியாவோடையே ஒன்றா பேசினாங்கன்னா தே வில் ஹாவ் எ வெரி குட் டீல் அப்படின்றது அந்த ஒரு ஈக்குவேஷனை நோக்கி இந்தியா சைனா நகர்கிறத மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அப்படி நகர்ந்ததுன்னா பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையே இல்லை. இப்போ இந்த பகுதியில் மிகப்பெரிய நாடோடைய உதவி அதோட துணை எனக்கு இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு தேர்ட் ரேட்டட் கண்ட்ரியோட உதவி எனக்கு எதுக்கு தேவை? அதுலேயும் இதை ஆட்சி யார் இருக்கானே தெரில. இங்கே வந்து நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ அதே மாதிரி இங்கே டெவலப்மெண்ட் கொடுத்தா நடக்கும் அப்படின்றது தெரியுதுன்னா ஸோ வின் சுச்சுவேஷனில் இந்தியா ஆப்ரேட் பண்ணும். பாகிஸ்தானை பொறுத்தவரை லூஸ் சுச்சுவேஷனில் தான் நான் தோத்தா நீ தோற்றுருவேன் அந்த ஒரு பயத்திலேயே இவங்களை ஆப்ரேட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. நானும் ஜெயிப்பேன் நீயும் ஜெயிப்பேன் வா அப்படின்னு கூப்பிட்றது இந்தியா. நான் தோற்றுறக்கூடாது, அதனால நீ நான் தோத்தா நீ தோற்றுருவேன், அதனால் தோக்காமல் இருக்கிறதுக்காக நீ எனக்கு ஃபண்ட் பண்ணுன்றது தான் பாகிஸ்தானோடைய மூவாக இருக்குது. அதனால் சைனா வந்து இட்ஸ் நாட் அ ஃபூலிஷ் கண்ட்ரி டு டூ தட். ஆனால் அமெரிக்காவுக்கு ஏன் அந்த இடம் வேணும்னா அவங்க வந்து அந்த பிராந்தியத்தில் அவங்களுக்கு ஒரு இருப்பு வேணும். 1000 பேஸ் வச்சுருக்காங்க அவங்க. 1000 பேஸில் இப்போ பக்ராம் பேஸாக அவங்களுக்கு வேணும். ஸோ அது ஆப்கானிஸ்தானில் வேணும். ஸோ அப்போ வந்து பாகிஸ்தானில் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும். இல்லை ஏன் ஆப்கானில் இருக்கக்கூடிய அந்த பக்ராம் பேஸ் வேணும், இங்கே இருக்கக்கூடிய அந்த போர்ட் வேணும், இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு இந்த அமெரிக்காவுக்கு இதெல்லாம் ஏன் வேணும் அப்படின்னா சைனா ஒரு பக்கம், இந்தியா ஒரு பக்கம், முன்னாள் சோவியத் யூனியன் டெரிட்டரிஸ் ஒரு பக்கம். ஸோ அந்த இடத்துல நான் போய் உட்காந்தேன்னா இன்னும் அந்த பெரிய அண்ணன் நான் நாட்டாம நான் சொல்கிறது நீ கேளு, என்கிட்ட இந்த இடத்துல பேஸ் இருக்குது, அந்த பேஸாவது நீ கட்டினியானா கட்டல, அது சோவியத் யூனியன் கட்டினது. ஸோ அடுத்தவன் கட்டினதில் அதாவது எறும்பு பூத்து எடுக்க பாம்பு வந்து பூந்தா மாதிரின்றது தான் அது. ஆக்சுவலாக கரெக்டாக அதுக்கான விஷயம் வந்து பக்ராம் பேஸு அப்படி தான் எடுத்துக்கணும். சரி அதையாவது நீ ஒழுங்காக மெயின்டைன் பண்ண உள்ளத்தை விட்டுட்டு ஓட்ட 2 வருஷம் கழிச்சு அந்த மூஞ்சோட வந்து நீ திருப்பி கேட்குற இந்த கேள்வி தான் வைக்கணும். பக்ராம் பேஸ் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், பக்ராம் பேஸ் இந்தியாவுக்கு வர வேண்டியது. நான் திருப்பி சொல்கிறேன், இது வந்து நான் சொல்கிறது கம்ப்ளீட்டாக சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பக்ராம் பேஸோடைய கஸ்டோடி யார்கிட்ட இருந்தால் இப்போ கரெக்டாக இருக்கும், அந்த பிராந்தியத்தில் சேஃபாக எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா கிட்ட மாத்திரம் தான் இருக்க முடியும். ஏன்னா இந்தியாவுக்கு தான் 3 பக்கமும் அந்த சைடில் அட்வர்சரிஸ் இருக்காங்க. ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் யூஎஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த இடத்துல நீ திருப்பி யூஎஸ் வந்து உட்காருவான்னா ப்ராப்ளம். ஸோ பாகிஸ்தான் பின்புலம் இருந்து இயக்கியது யார்? ஆப்ரேஷன் சிந்தூரில் இது வரைக்கும் யார் வந்து ஆயுதம் சப்ளை பண்ணுறாங்க? இது எல்லாத்துக்கும் கேள்வி ஒரு பக்கம் மாத்திரமே போகுது, இன்னொரு பக்கம் இல்லை, வாயை திறக்கல. அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக கம்முன்னு இருக்காங்க. மேபி அதுக்கான பதில் வந்து இந்தியாவுக்கு தெரியுன்றதுனால கம்முன்னு இருக்காங்க அப்படின்னு நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஆனால் பக்ராம் பேஸோடைய கஸ்டோடியன்ஷிப் யார்கிட்ட வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா கிட்ட வரணும். ஏன்னா அது கிரியேட்டட் பை சோவியத் ரஷ்யா அண்ட் தென் இட் இஸ் த லேண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் சோவியத் ரஷ்யா. அப்போ தஜிகிஸ்தான் அப்படியே வரும்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அப்போ ரஷ்யாவுக்கும் இந்தியா கிட்ட இருக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்தியாவுக்கும் அந்த பகுதியை உட்காந்துக்கிட்டு யாரையும் வந்து நான் பெரிய அண்ணன் நான் சொல்கிறத செய்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்தியா யாரையும் அந்த மாதிரி பெரிய அண்ணன் ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு யாரையும் மிரட்டினது கிடையாது இன்னி வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பேஸ் நம்மக்கிட்ட தாலிபானோடைய மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவர் அடுத்த வாரம் வராரு, பேச்சுவார்த்தை நடக்கலாம். என்னுடைய பிரார்த்தனைகள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இப்போதான் புதுசாக வராரு, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வராரு. ஸோ நம்ம கிட்ட வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது நடக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய பிரார்த்தனைகளாக வைக்கிறேன். ஓகே, ஒரு இறுதியாக ஒரு கேள்வி. இந்தியா அமெரிக்கா அந்த வர்த்தக மோதல் போக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50% வரி டாக்ஸேஷன் அப்படிங்கிறது இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த டயத்தில் டிசம்பர் மந்த்தில் வந்து புதினவர்கள் இந்தியா வரதா இருக்கிறதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ இதை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்று புட்டின் அவர்களுடைய பிறந்தநாள், அதாவது ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடைய பிறந்தநாள். அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். அதில் சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஓகே, அவர் வந்து ஒரு சிறந்த இந்தியாவின் நண்பர். ஓகேவா, நண்பர், நல்ல ஒரு நண்பர், ஒரு சகோதர ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நாட்டுடைய தலைவர். அப்படி இருக்கும்போது அவர் இந்தியாவுக்கு வராமல் வேற எந்த நாட்டுக்கு போகணும்? அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய முதல் பதிலாக. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், இதுவே ரொம்ப லேட்டுன்னு நான் சொல்றேன். ரொம்ப லேட்டு. அவர் வந்து ஒரு தம்பி வீட்டுக்கு இல்லை அண்ணன் வீட்டுக்கு போறதுக்கு என்ன பர்மிஷன் வாங்கணும்? நம்ம இன்னும் அமெரிக்காலேயே இருக்கோம், கதவு தட்டிட்டு அப்பா பையன் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதவு தட்டிட்டு போகணுமா? இதெல்லாம் வந்து இந்தியாலேயோ இல்லை ரஷ்யாலேயோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்தியா எப்படி ஒரு குடும்ப சூழ்நிலை வச்சு ஒரு சொசைட்டி இருக்கோ அதே மாதிரி தான் ரஷ்யாலேயும் இருக்குது. அது அந்த மாதிரி இருக்கிறத நான் பார்க்க முடியுது.
ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சகோதர நாட்டிலிருந்து இன்னொரு சகோதர நாட்டுக்கு வருவதற்கு யாரிடம் பர்மிஷன் வாங்கணும்? இதுக்கு வந்து மூன்றாவது நாடு எதற்கு கமெண்ட் அடிக்கணும்? சரி, பாகிஸ்தானுக்கு நீங்க போறீங்கல்ல, யாரு? அமெரிக்காவுடைய அதிபர்களும் செக்ரட்டரிஸ் எல்லாருமே பாகிஸ்தான் போறதுன்றது வந்து ஒரு வழக்கமாக வச்சிருக்கீங்க. இனி வரைக்கும் 80 சார்ட்டிஸ் நீங்க வந்து சப்ளை பண்ணியிருக்கீங்க. என்ன சப்ளை பண்ணியிருக்கீங்க கூட தெரியாது பாகிஸ்தானுக்கு. நாட்டோ கண்ட்ரீஸ்லேருந்து முக்கியமாக யூஎஸ், யூகே, டர்க்கி 3 பேர் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு நீங்கள் ஆம் பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் நாம் வந்து எதுவும் நீ ஏன் பண்ணுற எதுவும் பண்ணல கேட்கவே இல்லை. நீ ஆச்சு அவனாச்சும் ஏதோ பண்ணிட்டு போன்னு விட்டேன். என் ஊருக்கு என்னுடைய நட்பு நாடு என்னுடைய சகோதர நாட்டின் தலைவர் வருவார் அப்படின்றா அது உனக்கு பிடிக்கலன்னா நீ பிடிக்கலன்னு இல்லை. ஏற்கனவே எஸ்சிஓ மாநாட்டில் அந்த பிரிக்ஸ் நாடுகள் எல்லாருமே சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஒன்று. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போ புதின் அவர்களும் வர்றாரு அப்படின்னா இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் மாற்றங்கள் நீங்கள வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மேலே மாற்றம் வந்து பிரிக்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்தியா ரஷ்யாவுடைய பைலேட்ரல் ட்ரீட்டிஸ் வந்து நிறைய சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. SU-57 வருமா? இது 2 நாடுகளுக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு கிராஸ் ரோட். நான் இப்போ போயிட்டு உட்காந்து அமெரிக்கா கிட்ட இருந்து இன்ஜின் வருமா வராதா கொடுக்குறேன்னு சொல்லி 4 இன்ஜின் கொடுத்துட்டு 6 மாதம் கழிச்சு இன்னும் 2 இன்ஜின் கொடுத்துட்டு 10 மாதம் கழிச்சு கொடுக்க மாட்டேன் வேறு இன்ஜின் தரேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ரஷ்யா இனி வரைக்கும் இல்லை. அவங்க போரில் இருந்தாலுமே நம்மளுக்கு தேவையான S-400 சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ SU-57 2 பேருமே கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீயும் செஞ்சுக்கோ எனக்கும் கொடு அப்படின்ற மாதிரி ஒரு டீல் சைன் ஆச்சுன்னா தட் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா ஆஸ் வெல் அஸ் ஃபார் ரஷ்யா. இந்த டீல் வந்து புட்டின் அவர்களுடைய வருகையில் கையெழுத்து ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா இது வந்து 2 பேருக்குமே ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இப்போ நான் வந்து ஆத்ம நிர்பார் நீ அங்கே அடுத்த கேள்வி கேட்கலாம் கணேஷ், நீ ஆத்ம நிர்பார் பேசிகிட்டு இருந்த இப்போ நீ SU-57 இப்போது இமீடியட் த்ரெட் இருக்குது நம்மளுக்கு. அப்போனா இமீடியட்டாக எனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சாகணும்னா நான் போய் வேறு நாட்டிலேருந்து நம்பி அதை சப்ளை செயினை நம்பி என்னால் போக முடியாதுன்ற எனக்கு கிளியர் கட் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவனை நம்பவே முடியாது. ஸோ ஏற விட்டு ஏணி வாங்கிடுவான் அப்படின்ற ஒரு செயல்பாடுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த நாடு அந்த மாதிரி இல்லை இது வரைக்கும். அவனே கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு உதவி செய்கிற ஒரு நாடு இருக்குது. அந்த தலைவர் வந்து அதுக்கான வாக்குறுதியை கொடுத்தார் அப்படின்னா தாராளமாக அதை எடுத்துக்கலாம். அந்த கையெழுத்து அந்த ஒப்பந்தம் வந்து புட்டின் அவர்களும் மோடி அவர்களும் ஒன்றாக சேர்ந்து புதுதில்லியில் கையெழுத்து போட்டாங்கன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த 2 நாடுகளுக்கு இப்போதைக்கு இந்த தசாப்தத்தில் கிடையாது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வின்வின் சிச்சுவேஷனில் இந்தியா கொண்டு போகும். அதே மாதிரி அடுத்த ஜெனரேஷன் இனிமேல் வந்து நான் மாத்திரம்தான் அப்படின்னு எந்த நாடுமே இருக்க முடியாது. அது எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது குளோபலைசேஷன் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா யாருமே அந்த மாதிரி சொல்ல முடியாதுன்றேன். அதாவது அது இந்தியாவும் சேர்த்து நான் மாத்திரமே எல்லாம் செய்கிறேன்னு சொல்ல முடியாது, எல்லாரையும் சேர்த்து. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல நட்பு நாடுகள் வேணும். அது ஆல்ரெடி இந்த நட்பு இருக்குது, ஒரு சகோதர உறவு இருக்குது. அதுலேயே 2 தலைவர்களுக்கும் பர்சனல் ஈக்குவேஷன் இருக்குது. அதே மாதிரி புட்டின் என்றைக்குமே மோடியோடைய பர்சனல் ஈக்குவேஷனை மிஸ்யூஸ் பண்ணதில்லை. அதே மாதிரி மோடி அவர்களும் புட்டின் அவர்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை மிஸ்யூஸ் பண்ணதில்லை. நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்டுறதோ ட்விட்டரில் போய் கண்டபடி எழுதுறதோ கிடையாது. ஃபோன் பண்ணேன் அது மாதிரிலாம் எதுவுமே சொல்கிறதே இல்லை. அவங்க 2 பேருக்குள்ள ஈக்குவேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தலைவர் இந்தியாவுக்கு வருவதும் இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகளில் மேம்படுவதும் காலத்தின் கட்டாயம். அதே மாதிரி இது குளோபலைஸ்டு வேர்ல்டு நீங்கள் தான் ஆக்குனீங்க. அது ஆக்கினது யாருக்கு நல்லதோ இல்லையோ எல்லா நாட்டுக்கும் நல்லதாக போச்சு. இப்போ அது உங்களுக்கு நல்லதா இல்லைன்றதுனால யாருமே ஒருத்தரோட ஒருத்தர் இருக்காதீங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு நார்சிசிஸ்டிக் ஐடியா அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ எந்த ஒரு குளோபலைசேஷனாக இருந்தாலும் என் பகுதியில் இருக்க மக்களுக்கு மாத்திரம் நல்லது செய்யணும், அப்படின்னா அந்த குளோபலைசேஷனுக்கு கொண்டுடு அப்படின்னா என்ன மாதிரி எண்ணம் உனக்குன்ற கேள்வி தான் வருமே தவிர மற்றபடி இது வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகள் மேம்படுவது இந்தியாவுக்கும் நல்லது, ரஷ்யாவுக்கும் நல்லது, பல நாடுகளுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா இது வந்து இது 2 நாடுகளோட மாத்திரம் போயிடாது. இன்னொன்று, சைனாவோட இந்தியாவோடைய ரஷ்யாவோடைய கூட்டமைப்பு RIC இருக்குது. இதில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் பெரும்பங்கு இருக்குது. ஏன்னா சைனா வந்து 2 பேரோடையும் சில சமயத்தில் தகராறு பண்ணுற அந்த அந்த கோபக்கார ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ அப்போ சைனாவும் இந்தியாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்து சில முடிவுகள் எடுக்குமானால் அது வந்து அடுத்த நூற்றாண்டிற்கான ஒரு முடிவும் அடுத்த ஆசியாவிற்கான நூற்றாண்டுக்கான முடிவுமாக இருக்கும்ன்றது என்னோட பார்வை. அதனால் அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு அகெயின் ஒரு தேங்க்ஸ் ஃபார் த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் எவ்ரி திங் அண்ட் தென் ஒரு பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டு. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த உலக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அப்படின்னு. இதுவரை எங்களோட இருந்து தங்கள் கருத்துக்களை பயணிக்க ரொம்ப நன்றி சார். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த். இந்த தீபாவளியை பேச தமிழா பேசு சேனலோட கொண்டாட ஒரு அரிய வாய்ப்பு. தினமும் நாங்க கேட்கிற ஒரு பொது அறிவு கேள்விக்கு பதில் சொல்ற ஒரு சப்ஸ்கிரைபருக்கு பேசு தமிழா பேசு சார்பா சிறப்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பேசு தமிழா பேசு சேனலோட சப்ஸ்கிரைபரா கண்டிப்பா இருக்கணும். பதில சொல்லி பரிசாலுங்க இந்த தீபாவளியை தாம்
தும்னு கொண்டாடுங்க. இன்னைக்கான பொது அறிவு கேள்வி, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? இந்த கேள்விக்கான சரியான விடைய திரையில தெரிகிற இந்த நம்பருக்கு அனுப்புங்க. இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி பரிசுகளை வெல்லக்கூடிய வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத பேசு தமிழா பேசு சேனலோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நாளைக்கு வெளியிடுவோம். ஸ்டே டியூன்.